அதிமுகவினரோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ தொடர்ந்து ஒரு மலிவான ஒரு அரசியலை பண்றாங்க. இந்த விஷயத்துல அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப மலிவான இருக்கு. ஒரு உயர்ந்த அரசியல் தலைவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய விமர்சனத்தை எடுப்பாங்க. இல்ல அவரு எதிர்கட்சியா இருக்கும்போது சரி, ஒரு ஷார்ட் டெம்பர் அவரு, அதாவது தன்னிலை மறந்துடுவார். புரியுதுங்களா? கொஞ்சம் இதுலயே அசம்பிளிலேயே நிதி அமைச்சராக இருக்கும்போது நான் குறுக்கிட்டா கூட உடனே டப்புன்னு கோவப்பட்டுருவாரு. அதனால ஒரு பண்பாடு இல்லாம எதிர்கட்சியில என்னென்ன வார்த்தை பேசினாரு. நாங்க அந்த மாதிரி வார்த்தை பேசுமா? சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, வெக்கம் இருக்கான்னு கேட்டாரு. அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு அவர் சொல்ற மாநில நாங்க கேட்கிறோம். சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா? எதுவுமே இல்லை. அதை நாங்க கேட்க முடியும். அப்ப யார் அதை முன்னாடி ஆரம்பிச்சு வச்சது? நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா பண்பாடை பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க வாயை திறந்தாலே பாத்தீங்கன்னா சாக்கடை. இதுல வேற இதுல சந்தனமா வரும். இதுல சாக்கடை வாயில இருந்து சந்தனம் வராது, சாக்கடை தான் வரும். இந்த சாக்கடை பார்த்து சந்தனத்தை பார்த்து கேலி பண்ற மாதிரி இருக்குது. அதனால சந்தனம் தான் சாக்கடை.